சற்று முன் திடீரென அதிமுகவிலிருந்து கொத்தாக விலகிய முக்கிய புள்ளிகள் அதிர்ச்சியில் எடப்பாடி. அதாவது லோக்சபா 2024 தேர்தல் முடிந்த நிலையில் அதிமுகவில் லேசாக அதிருப்தி குரல்கள் எழும்பத் தொடங்கி உள்ளன. தேர்தல் முடிவுகள் வந்ததும் அதிமுகவில் பூகம்பம் வெடிக்கலாம் என்று செய்திகள் வருகின்றன. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக குரல்கள் எழுப்ப வாய்ப்புகள் உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவித்து வருகின்றன. குறிப்பாக அதிமுகவில் செங்கோட்டையன் எடப்பாடி இடையே கோல்டு வார் ஏற்பட்டுள்ளது, பனிப்போர் ஏற்பட்டுள்ளது. அதிமுகவில் எடப்பாடியை விட சீனியர் செங்கோட்டையன். அவர் எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடன் அரசியல் செய்தவர் செங்கோட்டையன். அப்போதே சிலுவம்பாளையம் கிளை செயலாளர் எடப்பாடி. அப்போதே செங்கோட்டையன் எம்எல்ஏவாக இருந்தவர். ஜெயலலிதாவை பாதுகாத்தவர் செங்கோட்டையன். சட்டசபையில் ஜெயலலிதா தாக்கப்பட்ட போது அவரை பாதுகாத்தவர் செங்கோட்டையன். ஜெயலலிதா கோபமான நபர், ஆனால் அவரே அன்பாக பார்க்கக்கூடியவர் செங்கோட்டையன். செங்கோட்டையனை அவ்வளவு நம்பியவர் ஜெயலலிதா. லோக்சபா சட்டசபை தேர்தல்களில் ஜெயலலிதாவிற்கு எல்லா முகமுமாகவே இருந்தவர் செங்கோட்டையன். எடப்பாடி அரசியல் எல்லாம் ஒன்றுமே இல்லை என்று தற்போது பேசத் துவங்கி வருகின்றனர். அதேபோல் திருப்பூர், ஈரோடு வேட்பாளரை தேர்வு செய்யக்கூட எடப்பாடி செங்கோட்டையனிடம் ஆலோசனை கேட்கவில்லை. லோக்சபா தேர்தல் தொடர்பாக எதையும் செங்கோட்டையனிடம் எடப்பாடி பழனிசாமி கேட்கவில்லை. செங்கோட்டையனுக்கும் எடப்பாடிக்கும் இதனால் செட்டாகவில்லை. அதேபோல் அங்குள்ள கருப்பண்ணன் உடனும் செங்கோட்டையனுக்கு செட்டாகவில்லை. கருப்பண்ணன் எடப்பாடிக்கு நெருக்கம் உறவுக்காரர். இதே நிலைமைதான் தங்கமணிக்கும். கே.வி. ராமலிங்கம் இதேபோல் அதிருப்தியில் உள்ளார். இப்படி செங்கோட்டையன், மணியானவர்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து உள்ளனர். இவர்கள் எடப்பாடி மீது அதிருப்தியில் இருந்து வருகின்றனர். இதனால் எடப்பாடிக்கு எதிராக இவர்கள் ஒரு குடைசூழ் சேடுகிறார்கள். செங்கோட்டையன் கீழ் இவர்கள் சேடுகிறார்கள். அதேபோல் வேலுமணி மீது எடப்பாடி கோபத்தில் உள்ளார். காரணம், எடப்பாடி பழனிசாமி வேலுமணி சரியாக வேலை செய்யவில்லை என்று நினைக்கிறார். மேலும் திமுகவை எதிர்த்து, பாஜகவை எதிர்த்து வேலுமணி சரியாக வேலை செய்யவில்லை என்ற புகாரும் உள்ளது. எடப்பாடி அப்படி நினைக்கிறார். வேட்பாளர் நாயுடு என்பதால் எடப்பாடி அதிருப்தியில் உள்ளார். வேலுமணி சொல்லித்தான் அவரை எடப்பாடி தேர்வு செய்தார். இதை எடப்பாடி விரும்பவில்லை. அங்கே வேலுமணி வேலை செய்யவில்லை என்ற புகாரும் உள்ளது. கடைசி 3 நாள் மட்டுமில்லை, தொடக்கத்திலிருந்தே வேலை செய்யவில்லை என்ற புகாரும் உள்ளது. எடப்பாடி பழனிசாமி இதனால் கடும் அதிருப்தியில் இருந்து வருகிறார். குறிப்பாக செங்கோட்டையன் தலைமையில் இவர்கள் எல்லாம் ஒன்றாக கூட போகிறார்கள். கொங்கு மண்டல லீடருக்கும் டெல்லிக்கு ஒரு சாமியாருக்கு இடையில் தொடர்பு உள்ளது. வேலுமணி, தங்கமணி, கே.வி. ராமலிங்கம் எல்லோரும் செங்கோட்டையனுக்கு எதிராக திரும்ப உள்ளனர். இவர்கள் ஒன்றாக சேர்ந்து எடப்பாடி பழனிசாமியை எதிர்க்க வாய்ப்புகள் உள்ளது. இந்த நிலையில்தான் அதிமுகவிலிருந்து முக்கிய புள்ளிகளான செங்கோட்டையன், எஸ்.பி. வேலுமணி, தங்கமணி, கே.பி. ராமலிங்கம் உள்ளிட்ட அமைச்சர்கள் ஒன்றாக சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி எடப்பாடியை விட்டு விலகிவிடலாம் அல்லது வேறு கட்சியில் இணைந்து விடலாம், இல்லையென்றால் எடப்பாடி தலைமை பதவியை பறிக்க வேண்டும் என்பது குறித்தெல்லாம் ஆலோசனை நடத்தியிருக்கிறார்கள். விரைவில் இவர்கள் அதிமுகவை விட்டு விலக முடிவெடுத்திருப்பதாகவும் வெளிவந்த தகவல் அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்களை அதிர்ச்சியடைய வைத்து வருகிறது. இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் விரைவில் வெளிவரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது.